ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சுரைக்காய் சப்ஜி பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. சுரைக்காய் வந்துங்க ஒரு ஒரு சுரைக்காய் பெருசாக வாங்கியிருந்தேன். அதில் ஹாஃப் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதில் 3 டீஸ்பூன் நிலக்கடலை வந்துங்க நல்லா வணக்கிடலாங்க. ஒரு வாணலி வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. நிலக்கடலை நல்லா வணங்கின பிறகு 3 வரமிளகா போட்டிருக்குறாங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. இதோட பூண்டு சேர்த்திக்கலாம். 4 பல் பூண்டு போட்டுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதோட நம்ம சொரக்காய் 2 தக்காளி அறுத்து வச்சுருக்குறேங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் 4-5 அறுத்து வச்சுருக்குறேங்க. கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. சொரக்காய் சுத்தமாக கழுவிட்டு தோல் சீவி அதையும் நாம் நறுக்கலாங்க. பாதி சொரக்காய் சப்ஜி பண்ணிடலாம். பாதி சொரக்காய் தோசை பண்ணுறதுக்காக பாதி எடுத்து வச்சிட்டேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தோலை அந்த தோல் சீவர இதில் சுத்தமாக எடுத்துக்கணுங்க. மேல் தூளை ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கிங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சொரக்காய் உடம்புக்கு சுரைக்காயில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இவை எடை இழப்பு, செரிமான மேம்பாடு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற பல நன்மைகளை தருகின்றன. எனினும் சுரைக்காயில் உள்ள சில நச்சுப் பொருட்கள், குறிப்பாக கசப்பான சுரைக்காயில் செரிமான பிரச்சனைகள், வாந்தி மற்றும் வயிற்றுவலி போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். எனவே சுரைக்காயை நன்கு கழுவி தோலுடன் பயன்படுத்த வேண்டும். மேலும் கசப்பான சுரைக்காயை தவிர்க்க வேண்டும். நீங்கள் தோல் இல்லாமையும் பயன்படுத்தலாம், உங்கள் ஆப்ஷன் தாங்க. சுரைக்காய் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து கொண்டதால் எடை இழப்புக்கு உதவுகிறது. அதாவது நம்ம எடை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்க உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நச்சுக்களிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இதில் வைட்டமின் சி, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன. பொட்டாசியம் சத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. அதாவது பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்தால் இது உதவுகிறதுங்க. எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு வாணலி வச்சு ஆயில் ஊற்றிக்கலாங்க. வாணலி சுடணுன்னா ஆயில் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனுங்க, உளுந்தப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சு வரகுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு கீத்து கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுக்கோணுங்க. அதை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் போடலாம். நான் 2 கலந்து போட்டுருக்குறேங்க. வெங்காயத்தை நல்லா கலக்கி விட்டு பரட்டி விட்டுறலாங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி தோல் நீக்கி சுரைக்காயை லைட்டாக தோல் நோக்கிங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. உப்பு, மஞ்சத்தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியோட ஒன்றா ஒரே ஒரு தக்காளிங்க. தக்காளி சேர்த்துறது உங்களோட ஆப்ஷனுங்க. நான் சரி அவருக்கு கொஞ்சம் ஒரு தக்காளியாவது போட்டால் தான் பிடிக்குங்க. ஆனால் தக்காளி இல்லாமல் செஞ்சு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். தக்காளி இல்லாமையும் செய்யலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. ரெடியாக அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, கொரன்னு அரைச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு சொத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பரட்டி விட்டுட்டு காயிலையெல்லாம் போய் விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. அதாவது இந்த மிக்ஸி கழுவி ஊற்றுனங்க ஒரு 1/2 டம்ளர், அவ்வளோதாங்க போதும்.
இதுலேயே நல்லா சொரக்காய் வந்துங்க அது நீர் சத்துங்க, அதனால சொரக்காயிலேயே வந்து நீர் வடியுங்க. அதுலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு நீர் வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. பச்சை வாடையெல்லாம் நீங்கணுன்னா கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சிடலாங்க. சொரக்காய் சப்ஜி ரெடிங்க. அடுத்தது சொரக்காய் தோசைக்கு வந்துங்க நீங்கள் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சும் செய்யலாம். நான் மாவு இருக்குது அதுலேயே போட்டேன். சொரக்காய் மீதி பாதி சொரக்காயை வந்துங்க இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச்சு இஞ்சிங்க போட்டு கொத்தமல்லி தழை வேணுன்னா போட்டுங்க. நான் சும்மா 2 பிஞ்சு போட்டேங்க. போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி மாவில் இதில் வந்துங்க கலக்கி விட்டுக்கலாங்க. மிக்சியில் போடும்போதும் ஒரு கரண்டி போட்டேங்க. இதில் வந்து ஒரு 3 கரண்டி மாவு இருக்குது. மொத்தமாக 3 கரண்டி மாவு இந்த சொரக்காய் பேஸ்ட்டை இது பண்ணிட்டு வந்து அரைச்சிட்டு வந்து இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டு இதையும் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டுங்க வலிச்சு ஊற்றிட்டு இதோடு வந்துங்க சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டுங்க தோசை ஊற்றிடலாங்க. ஆயில் லைட்டாக விட்டுக்கலாங்க. சொரக்காய் தோசையும் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணியும் சுடலாங்க. நான் இன்றைக்கி வந்துங்க அரிசி மாவில் செஞ்சுருக்கேன். இல்லை அரிசி 1 டம்ளர் போட்டுங்க உளுந்து ஊற வச்சுங்க 1/4 டம்ளர் உளுந்து போட்டு நீங்கள் அதுலேயே கூட சொரக்காயும் சேர்த்து நீங்கள் அரைக்கலாங்க. 2 வகையாக இருக்குதுங்க. நான் வந்து இன்றைக்கி மாவுலேயே டைரெக்டாக போட்டேங்க. அர்ஜென்ட் வேறேங்களா, அதனால் அவர் வந்துடுவார்னு போட்டேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சொரக்காய் தோசை, சொரக்காய் சப்ஜி 2 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம்.